சகோதரர் பக்த சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். மார்ச் மாதம் 23ஆம் தேதி. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தோரிடத்தில் இருக்கிறது. சங்கீதத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தருடைய மனவாட்டியாக நாம் அவரை முழுமையாக அடையாளப்படுத்துகின்றோம் என்பதை உணரும்போது அவருடைய மகிழ்ச்சி நம்முடைய இருதயங்களில் நிரம்புகிறது. மணமகனும் மணமகளும் தங்கள் எண்ணங்களையும் உடைமைகளையும் பரிபூர்ண அன்போடு கூட பகிர்ந்து கொள்வது போல நாமும் தேவனுடன் இணைந்திருக்கும் போது அவருடன் அனைத்தையும் பகிர்ந்து கொள்வோம். நாம் அவருடைய நித்திய பங்காளிகளாகவும் கூட்டாளிகளாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். இத்தகைய மகிழ்ச்சியோ நம்பிக்கையோ இல்லாதவர்களிடம் உண்மையில் ஆர்வம் இருக்காது. மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு அவர்களுக்கு எதுவும் இருக்காது. சில கணவர்கள் தங்கள் மனைவியிடம் நல்ல உணவை எதிர்பார்க்கிறார்கள். அது கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் காட்டு மிராண்டிகளாக மாறுகிறார்கள். தேவனுடைய மகிழ்ச்சி என்னவென்று தெரியாதாலும் அந்த மகிழ்ச்சியை மனைவியுடன் பகிர்ந்து கொள்ள முடியாதாலும் தான் இவைகள் அனைத்தும் நிகழ்கிறது. பல கணவன் மனைவிகளிடையே ஒற்றுமை இல்லை. இந்த மகத்தான பரலோக மகிழ்ச்சியை நாம் மற்றவருடன் பகிர்ந்து கொள்ளலாம். இவ்வாறு செய்யும்போது மகிழ்ச்சி அதிகரிக்கும். நாம் முழங்கால் படியிட்டு நம் எண்ணங்களையும் விருப்பங்களையும் அவருடன் பகிர்ந்து கொள்ளும்போது அவர் நமக்கு கற்பிக்க விரும்புவதையும் அவரை பிரியப்படுத்த நாம் என்ன செய்ய முடியும் என்பதையும் அவர் நமக்கு காண்பிப்பார். மேலும் நமது மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 17 மற்றும் 18வது வசனங்களை நாம் வாசிக்கும்போது கர்த்தர் ஆபிரகாமுடன் தம் எண்ணங்களை பகிர்ந்து கொண்டார். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? ஆபிரகாம் தன்னுடைய சிநேகிதன் என்றும் அவனிடம் எதையும் மறைக்க முடியாது என்றும் கர்த்தர் கூறுகிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆபிரகாமிடம் இதை சொல்கிறார். மேலும் சோதோமையும் குமாராவையும் ஜனங்களின் அக்கிரமத்தால் அதை அழிப்பதை பற்றி அவனோடு பகிர்ந்து கொள்கிறார். பெத்தனியாவில் உள்ள மார்த்தாள் மற்றும் மரியாள் ஆகியோருடன் நம் ஆண்டவர் தம்முடைய எண்ணங்களை பகிர்ந்து கொண்டார். அவர் ஜெருசலேமிலிருந்து அவர்களின் வீட்டிற்கு போகும்போதெல்லாம் அவர் தேவாலயத்திற்கு சென்று சுற்றிலும் இருந்த அக்கிரமங்களை கண்டு அவர்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்க வேண்டும். இப்படிதான் நாமும் நம் எண்ணங்களை தேவனிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நாம் ஜெபிக்கும் பொழுது எப்பொழுதும் எதையாவது கேட்கின்றோம். ஆனால் நம்முடைய கர்த்தர் நம்முடன் பகிர்ந்து கொள்ள விரும்புவதை கேட்க நாம் ஒருபோதும் ஜெபத்தில் காத்திருப்பதில்லை. விடியற் காலையில் எங்கேயாவது போக வேண்டும் என்று என்னோடு எதையாவது பகிர்ந்து கொள்ள தேவன் என்னை அழைப்பதை பலமுறை நான் உணர்ந்திருக்கிறேன். நம் ஆண்டவர் நம்முடன் என்ன பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார் என்பதை அறிவது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. நாம் அவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ அதை செய்வதே பெரிய மகிழ்ச்சியாகும்.